லிட்ரேச்சர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து போன கிளாஸில் ரிச்சர்ட் 2ல் ஆக்ட் 3 வரைக்கும் பார்த்தோம்ல. ஸோ ஆக்ட் 4 வந்து இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்ட் 3ல் எப்படி என்னாச்சு, இசபெல்லா வந்து ஓல்ட் கார்டனை கர்ஸ் பண்ணுவாங்க அவங்க ஹஸ்பண்டோட சுச்சுவேஷன்லாம் கேட்டு. ஸோ அந்த இது பார்த்தோம். இப்போ ஆக்ட் 4ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரிச்சர்ட் வந்து என்ன பண்ணுவார், ரிச்சர்ட் ஹென்ரி போலிங்ப்ரோக் இவங்க எல்லாமே வந்து வேல்ஸில் இருக்காங்கன்னு சொன்னோம்ல. ஆக்சுவலாக பார்க்லே அவங்களோட கேஸ்டலில் இருப்பாங்க. திரும்ப வந்து வேல்ஸில் இன்னொரு பிளேஸ்க்கு வந்துட்டு இவங்க லண்டனுக்கு வந்துட்டுருப்பாங்க. இப்போ வந்து எந்த பிளேஸ்க்கு வராங்க அப்படின்னா வெஸ்ட்மினிஸ்டர் ஹால். ஸோ ஆக்ட் 4 ஸ்டார்ட்ஸ் இன் வெஸ்ட்மினிஸ்டர் ஹால், லண்டன். அது மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பிளேஸில் என்ன நடக்குது அப்படின்னா வந்து கிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்துருப்பாங்க. புஷி க்ரீன், அதுக்கப்புறம் வந்து விலிஸ்டர் அவங்களாம் வந்து இறந்துருப்பாங்க. இப்போது வந்து பேகட் வந்து யாரு கூட, ரிச்சர்ட் 2 கூட போகிறேன்னு சொல்கிறதுனால அவர் உயிரோடு இருப்பார். ஸோ அந்த பேகட்டை கூப்பிட்டு டெஸ்டிமோனி கொடுக்க சொல்லுவாங்க. கிங்குக்கு அகெயின்ஸ்டாக வந்து டெஸ்டிமோனி கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா கிங் வந்து என்ன பண்ணியிருப்பார், இந்த மாதிரி போன அவங்களோட அன்கிளான தாமஸ் ஆஃப் வுட்வாக்கை வந்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லி டெஸ்டிமோனி வந்து கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ பேகட் வந்து என்ன கிளைம் பண்ணுவான் அப்படின்னா அமுர்லே அங்கே இருப்பான். அவனே அமுர்லே தான் வந்து சென்ட்ரல் கான்ஸ்பிரசி ஆஃப் திஸ் மர்டர் அப்படின்னு வந்து சொல்லிடுவான். உடனே வந்து அமுர்லே சொல்லுவான், இல்லை பேகட் வந்து லையர் அப்படின்னு சொல்லி அவனோட கேஜ், அந்த ஹூட் இருக்குல்ல, அந்த ஹேட், அதை வந்து தூக்கி கீழே போடுவான். அந்த மாதிரி நடக்கும். அப்போது லார்ட் ஃபிட்ஸ் வாட்டர், அப்புறம் லார்ட் பர்சி, நிறைய லார்ட்ஸ் எல்லாருமே வந்து யாருக்கு, அமுர்லேக்கு அகெயின்ஸ்டாக வந்து மாறுவாங்க. ஸோ இந்த கேஜை வந்து த்ரோ பண்ணி போடுறது வந்து ஒரு ஃபன்னியான ஒன்றா நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்து தாமஸ் மோவ்ப்ரேயை நான் கூப்பிட்டு வந்து உண்மையை சொல்ல வைக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். தாமஸ் மோவ்ப்ரே எக்ஸைல் பண்ணியிருப்பாங்கள்ல, பேனிஷ்மெண்ட்டில் இருப்பார்ல. ஸோ அவரை கூப்பிட்டு நான் உண்மையை சொல்ல வைக்கேன் அப்படிங்கும்போது பிஷப் ஆஃப் கேர்லஸ் ஒன் ஹூ சப்போர்ட்ஸ் ரிச்சர்ட் 2 அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து மோவ்ப்ரே டைட் ஆயிடுவான். எங்கள் க்ரூசைட்ஸில் அந்த வீரமாக சண்டை போடுவாங்க, அந்த இதில் வந்து இறந்து போயிடுவான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ டியூக் ஆஃப் யார்க்கை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து நான் வந்து ஹென்ரி போலிங்ப்ரோக்கை வந்து ஹையராக வந்து அடாப்ட் பண்ணுறேன் இந்த போஸ்டிங்க்கு. ரிச்சர்ட் வந்து இப்போ தகுதி இல்லைன்னு ஆயிடுச்சுல. ஸோ ஹென்ரி போலிங்ப்ரோக் வரட்டும் அப்படின்னு வந்து சொல்லும்போது பிஷப் ஆஃப் கேர்லிஸில் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுவார், ரிச்சர்ட் 2க்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்வார்னா, ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்து ரைட்ஃபுல் கிங் கிடையாது, இவன் வந்து இந்த நம்மளோட இதுக்கு வந்தான்னா இங்கிலீஷ் கிரவுண்ட் வந்து பிளட்டால் வந்து சோக் ஆயிரும் அப்படிலாம் வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் நார்த்தம்பர்லேண்ட் வந்து பிஷப் ஆஃப் கேர்லிஸில் வந்து கிங்கை வந்து அகெயின்ஸ்ட் இப்போது ஹென்ரி போலிங்ப்ரோக் அகெயின்ஸ்ட் பண்ணதுனால ஹை ட்ரீசனில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நார்த்தம்பர்லேண்ட் வந்து ரிச்சர்ட் வந்து அவனோட பதவியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் க்ரௌன் எல்லாமே கொடுத்துருவான்ல. ஸோ ரொம்ப க்ரீஃபாக லேமெண்டேஷன் பண்ணிகிட்ருப்பான். ஃபஸ்ட்டு ஒரு லேமெண்டேஷன் ஆக்ட் 3 சீன் 2ல் வரும். இப்போ எந்த பிளேஸில் வருதுன்னா ஆக்ட் 4 சீன் 1ல் லேமெண்டேஷன். ஓகேவா, லாங் க்ரீஃப். ஓகேவா. ஸோ 3 லவ் பண்ணிகிட்ருப்பான். அப்போ தான் வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, நார்த்தம்பர்லேண்ட் வந்து ஒரு ரீட் பண்ணு, நான் வந்து இந்த மாதிரி க்ரைம்லாம் கிங்டம்க்கு அகெயின்ஸ்டாக பண்ணேன் அப்படின்னு சத்தமாக ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து இல்லை முடியாது அப்படின்னு வந்து ரெசிஸ்ட் பண்ணிடுவான். அப்புறம் கிளாஸில் அவனை பார்ப்பான். அவனோட ஓன் ஐடென்டிட்டியை பார்த்து அவனே வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். நம்ம வந்து ஒரு கிங்காக இருக்கோம், ஆனால் இப்படி நம்மளோட கிங் இது எல்லாம் கிங்ஷிப் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். அப்புறம் ரிச்சர்ட் வந்து ஹென்ரி போலிங்ப்ரோக்கிட்ட அவரோட ஃபேவரை கேட்பான். ஆனால் ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்து இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து டவர் ஆஃப் லண்டனுக்கு வந்து கூட்டிட்டு வர சொல்வார். அதுதான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பிளேஸ். அவங்க வந்து பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸ் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏதாவது அந்த கிங்டம்க்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை கிங்க்கு அகெயின்ஸ்டாவோ ஏதாவது ட்ரீசன், ஏதாவது ட்ரெச்சரிஸ்லாம் பண்ணால், ட்ரைட்டர்ஸாக இருந்தால் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து அடைப்பாங்க. ஸோ அங்கே வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்வார்னா, ஹென்ரி போலிங்ப்ரோக் ஃபாலோவிங் வெனஸ்டே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னோடய கொரோனேஷனை வந்து நான் இது பண்ணிக்கிறேன், பதவிக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த பதவி ஏற்கிறது எங்கே நடக்கணும், ஆக்ஸ்ஃபோர்டில் நடக்கும். ஓகேவா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க, ஆக்ஸ்ஃபோர்ட். ஸோ பிஷப் ஆஃப் கேர்லிஸிலும் அமூர்லே இருக்காங்களே இவங்க 2 பேரும். ஸோ கிங் ஹென்ரி போலிங்ப்ரோக் அகெயின்ஸ்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் ஆக்ட் 4. அதே மாதிரி ஆக்ட் 5ல் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து குயின் இசபெல்லா வந்து என்ன பண்ணிகிட்ருப்பாங்கன்னா லண்டன் ஸ்ட்ரீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து ரிச்சர்டை வந்து டவர் ஆஃப் லண்டனில் போய் அடைக்க போகிறாங்கல்ல. ஸோ அவரை வந்து பார்த்துக்கிடலாம், அவரை அந்த வழியாக தானே அவரை கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இவங்க இசபெல்லாவும் ரிச்சர்டும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க. அப்போ இசபெல்லா வந்து பயங்கரமாக அழுவாங்க. உடனே அவர் சொல்லுவார், ரிச்சர்ட் நீ வந்து கம்ஃபர்ட்டாக இருந்துக்கோ, நீ வந்து கண்டிப்பாக வந்து எப்படி க்ரீஃபில் வந்து வாழணும், ஒரு சேட்னஸ் இருந்தாலும் நம்ம வாழணுங்கிற ஒரு இதை வந்து கற்றுக்கோ அப்படின்லாம் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லுவார், ஆக்சுவலாக இசபெல்லாவுக்கு நேட்டிவ் வந்து ஃப்ரான்ஸ். ஸோ அங்கே வந்து நீ ஃப்ரான்ஸ்க்கு போயிட்டு அங்கே ரிலீஜியஸ் கான்வென்ட்டுக்கு போயிரு அப்படின்லாம் வந்து சொல்லுவார். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அவர்கிட்ட வந்து சொல்லுவார், நீ வந்து ஃப்ரான்ஸ்க்கு போய் என்னோட ட்ராஜிக் டெய்ல்னாலே தெரியும் ஸ்டோரி. ஸோ எனக்கு என்ன மாதிரி ட்ராஜடிஸ்லாம் நடந்துச்சு என் லைஃப்பில் அப்படிங்கிற ட்ராஜிக் டெய்லை ஒரு ஃபயர் சைட் ஸ்டோரியாக லாங் வின்டர்ஸ் ஈவினிங்கில், லாங் வின்டர்ஸ் ஈவினிங், லாங் வின்டர்ஸ் ஈவினிங்கில் சொல்லு. அந்த டெய்ல் வந்து கேட்குறவங்கள வந்து வீப் பண்ண வைக்கும், வீப்னா க்ரை பண்ண வைக்கும், அல்ல வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். இது வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நார்த்தம்பர்லாண்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிற பார்த்து ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்து சொல்லுவார் ரிச்சர்ட்டை, ஹென்ரி போலிங்ப்ரோக் ஒன்று டவர் ஆஃப் லண்டனில் இப்போ கூட்டு போகணுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பதிலாக எங்கே கூட்டு போகணுங்கிறாங்க, ப்ராம்ஃப்ரெட் கேஸ்டில் நார்த் ஆஃப் இங்கிலாண்டில் இருக்கிற எங்கள் ப்ராம்ஃப்ரெட் கேஸ்டிலுக்கு ஒன்று கூட்டு போக சொல்லியிருக்காங்கம்மாங்க. உண்மை அது என்னென்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட் டவர் ஆஃப் லண்டனில் அடைக்கணும்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அதை கேன்சல் பண்ணி ப்ராம்ஃப்ரோட் கேஸ்டிலில் அடைக்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்போ தான் நார்த்தம்பர்லாண்ட் சொல்லுவார், நீ வந்து இசபெல்லாவை விட்டுட்டு வா, வந்து ஃப்ரான்ஸ்க்கு போயிடுவா, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவார். ஸோ அவங்க 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேர்வெல் இது பண்ணுவாங்க, போயிட்டு வரேன் அது மாதிரி சொல்லி லாங்காக இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டைலிஷ் லாங்குவேஜில் பேசுவாங்க. அவங்க 2 பேரும் இந்த இடத்துல பிரிஞ்சு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சீன் 2 சீன் 3ல் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா வந்து யார்க் அவரோட ஹவுஸில், யார்க்னாலே சொன்னால டியூக் ஆஃப் யார்க் யார், எட்மண்ட் ஆஃப் லான்கஸ்டர். ஸோ அங்கே தான் வந்து நடக்கு, லாங்லேயில் அவரோட வீடு லாங்லேயில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நடக்கு. டியூக் ஆஃப் யார்க் வந்து அவங்களோட ஒய்ஃபான டச்சஸ் ஆஃப் யார்க்கிட்ட வந்து சொல்கிறாங்க, லாங் டே ஹி ஹேட். லாங் டேனா அந்த பிரச்சனையை வந்து லாங் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை வந்தால், ப்ராப்ளம் வந்தால் இட்ஸ் அ லாங் டே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த இதை சொல்லுவார். அப்போ தான் சொல்லுவார், இந்த மாதிரி போலிங்ப்ரோக் வந்து வந்துட்டான், வந்து கொரோனேஷன் வந்து அவன் வந்து அட்டன் பண்ண போகிறான். இப்போ என்ன ஆக போகுது, நம்மளோட ரிச்சர்ட் 2 வந்து பிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப அப்செட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். அப்புறம் அவங்க வீட்டு விண்டோவில் இருந்து பார்ப்பான். அப்போ தான் வந்து எல்லாருமே வந்து சத்தமாக வந்து எங்களுக்கு வந்து கிங் ஹென்ரி போலிங்ப்ரோக் தான் வந்து கிங்காக வேணும் அப்படின்லாம் சொல்லி எல்லாருமே சத்தமாக அவனை ஹென்ரி போலிங்ப்ரோக்கை வி வெல்கமிங் ஹென்ரி போலிங்ப்ரோக் அப்படின்லாம் சொல்லி சத்தமாக வந்து சொல்லிட்டே போவாங்க. அதெல்லாம் வந்து அவன் பார்ப்பான். அப்புறம் யார்க் வந்து ரொம்ப அப்செட் ஆகும். ஏன்னா 2 விஷயம் அவனுக்கு அப்செட் ஆகும். ஒன்று வந்து ஃபார்மர் கிங் ரிச்சர்டை வந்து எல்லோரும் வந்து மோசமாக ட்ரீட் பண்ணுறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. இன்னொன்று வந்து யோக் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், நியூ கிங்க்கு நான் லாயலாக இருப்பேன்னு. அதனால் வந்து அவன் இந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தப்பல அவனோட சன்னான அமூர்லே இஸ் அதர்வைஸ் கால்டு ரட்லாண்ட் சொன்னான்ல. ஸோ இவன் வந்து வரான். இவன் வந்து அவனோட டைட்டில்லாம் இழந்துட்டான். ஏன்னா கிங்க்கு சப்போர்ட் பண்ணி ஹென்ரி போலிங்ப்ரோக் அகெயின்ஸ்ட் ஆனதுனால அவன் டைட்டில் அவனை கொல்லலை, ஆனால் டைட்டில் மட்டும் இழந்துடுறான். மேபி அவன் கசின்கிறனால இவன் கொண்டிருக்க மாட்டான். ஸோ டைட்டில் மட்டும் இழந்துட்டு வீட்டுக்கு வரான். அப்போ அவனோட பேக்கெட்டில் லெட்டர் இருக்குது. அப்போ அவங்க அப்பா கேட்காங்க, அவன் மறைக்கிறதுக்கு பார்க்கான்.
ஆனால் அதை யார்க் வந்து சீஸ் பண்ணி அதை ரீட் பண்ணிடுவார். அதில் வந்து அவனோட சன் ரீட் பண்ணிவிட்டு இவர் வந்து எப்படி சொல்லுவார்னா, அவனோட சன்னை பார்த்து யூ ஆர் அ ட்ரைட்டர், யூ ஆர் அ வில்லன், யூ ஆர் அ ஸ்லேவ் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் போடுவார். அப்போ தான் வந்து என்னாகும் அப்படின்னா வந்து இவன் அமூர்லே வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து ஒத்துக்கிட மாட்டான். அப்போ தான் அவங்க அப்பா வந்து சொல்லுவாங்க அந்த லெட்டரை பார்த்துட்டு, அமூர்லே வந்து இந்த மாதிரி நிறைய நோபல்மென்னோடு சேர்ந்து கிங் ஹென்ரி இப்போ ஆக்ஸ்ஃபோர்டில் போய் அவர் பதவி ஏற்க போகிறார்ல, அவரை வந்து அசாசினேட் பண்ண போகிறான், கொல்ல போகிறான் அப்படின்னு வந்து அவங்க அம்மா மீட்ட சொல்லுவாங்க. அப்புறம் டச்சஸ் வந்து அவங்க அம்மா அதில் டச்சஸ் ஆஃப் யார்க் அவங்க வந்து சொல்லுவாங்க அமூர்லேயோட அப்பாட்ட யார்க்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இது வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க, நம்ம கிங்கிட்ட வந்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது டச்சஸ் வந்து அமூர்லேட்ட, ஆனால் அவங்க யார் யார்க் வந்து இல்லை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் பிகாஸ் ஐ எம் லாயல் டு த கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போவார். அப்போ தான் வந்து அமூர்லேயே அவங்க மதர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உன்னோட ஃபாதர் வந்து கிங்கை ரீச் ஆகி சொல்கிறதுக்கு முன்னாடி நீ போய் ஃபர்கிவ்னஸ் கேட்டுரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. நான் உன் பின்னாடி வேகமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பிடுவாங்க. இப்போ வின்சர் கேஸ்டலுக்கு வின்சர் கேஸ்டலுக்கு போலிங்ப்ரோக் வந்து வின்சர் கேஸ்டலில் இருப்பார். அங்கேருந்து அவங்க சன்னை பற்றி என்ன பண்ணுவார், கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பார் யங் ஹாரி பர்சிட்ட. 3 டேஸாக நான் வந்து ஃபுல் 3 டேயாக அவனை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார். அவனோட சன்னை தான் யங் பிரின்ஸ்னு இதில் சொல்கிறாங்க. அவன் தான் அவனோட டைம் வந்து டர்வன்ஸில், அந்த பாரில், அதுக்கப்புறம் ஓவர் ஹவுசஸில், அப்புறம் வந்து ராபர்ஸோட அசோசியேட் ஆகிட்டு, அப்புறம் ஹைவே மென் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலையில் அவனோட லைஃப் ஸ்டைல் வந்து போயிட்டுருக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான். ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்து ஹெச்பின்னு நான் போட்டிருக்கிறது தான் ஹென்ரி போலிங்ப்ரோக். ஸோ ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து அவன் மேலே இன்னுமே வந்து ஒரு நம்பிக்கை, அவனுக்கு நல்லா வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருப்பார். இப்போ அமூர்ல என்ட்ராகி அவங்க அப்பாவுக்கு முன்னாடி இப்போ ஹென்ரி போலிங்ப்ரோக்கை ரீச் பண்ணிட்டான். அவரோட காலில் அந்த நீஸ் இருக்குல்ல, அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்னை மன்னிச்சிருட்டீங்களா, நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா தான் நான் எந்திப்பேன், இல்லைன்னா எந்திக்க மாட்டேன் ஆல்ரெடி கற்றுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சொல்லுவான், டோரை வந்து கிங்கை வந்து லாக் பண்ணுங்கள், நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து டோரை லாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். அப்போது வந்து அவங்களோட அப்பா டியூக் ஆஃப் யார்க் வந்துட்டு வெளியே இருந்து டோர் வெளியே கேட்டுட்டு கத்துவாங்க, அமூர்லே இஸ் அ ட்ரைட்டர் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. உடனே அமூர்லே வந்து சொல்லுவான், இல்லை நீங்கள் வந்து என்னை நினச்சி பயப்பட வேண்டாம் அப்படின்னு அமூர்லே வந்து சொல்லுவான். அதுக்குள்ளே அவங்க அம்மா ரீச் ஆகி வந்து சொல்லுவாங்க கிங்கிட்ட, அதுக்கு என்ன அப்படி கத்துனோன்னே அமூர்லே இஸ் ட்ரைட்டர்னோடனே என்ன பண்ணிடுவார்னா, ஹென்ரி வந்து ஒரு ஸ்வாட் எடுத்து இவனுக்கு கொல்ல போயிடுவார். கொல்ல போகும்போதே இவன் சொல்லுவான், இல்லை நீங்கள் வந்து பயப்படுற மாதிரி என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, பயப்படுற மாதிரி நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படிங்குமா. அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து வெளியே இருந்து கத்துவாங்க, என் பையனோட லைஃப்பை வந்து எப்படியாவது காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கத்துவாங்க. ஸோ அதனால் அமூர்லேயே மன்னிச்சிடலாம் அப்படின்னு கிங் டிசைட் பண்ணிவிட்டு அவரை கொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்ல, இவரை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாரையும் எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க, அரெஸ்ட் பண்ணி கொன்றுங்க அப்படின்னு அவன் வந்து சொல்லிடுவான். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வின்சர் கேஸ்டலில் கிங் ஹென்ரி 4 இருக்கார்ல, 6ன்னு போட்டிருக்கேன், சாரி 4ன்னு மாற்றிக்கோங்க இந்த இடத்துல, கிங் ஹென்ரி 4. ஓகே, என்ன ஆகுது இருக்கார், அவர் வந்து இருக்க மாட்டார். அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து நார்மலாக வந்து have I no friend will rid of me of this living fear அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லையா, நான் இப்படி பயப்படுற விஷயத்துலேருந்து எனக்கு விடுவிச்சு கொண்டு வர்றதுக்கு, அந்த மாதிரி இவர் வந்து சொல்லியிருப்பார். இதை வந்து சார் பியர்ஸ் எக்ஸ்டன், அவரும் ஒரு நோபல்மேன், அவர் கிங் ஹென்ரியோட சர்வெண்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார், இந்த மாதிரி கிங் வந்து இந்த மாதிரி
ஹேவிங் நோ ஃப்ரெண்ட்ஸ் வில் மீ ஆஃப் திஸ் லிவிங் ஃபியர் அப்படின்னு வந்து என்னை பார்த்துட்டு தான் சொன்னார். அதனால் அவர் வந்து லிவிங் ஃபியர்னு சொல்கிறது ரிச்சர்டை தான் வந்து சொல்கிறாரு. அவன் வந்து இப்போ ப்ராம்ஃப்ரெட் கேஸ்டில் இருக்கிறான். ஸோ அதனால் நான் வந்து கிங்க்காக அவனை வந்து கொல்லலான்ட்டு கிங் வந்து என்ன தான் பார்த்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கிங் வந்து தன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறதுக்காகவும் தன்னை ஒரு லாயல் பர்சனாக ஏற்றுக்கிறதுக்காகவும் இவன் வந்து அவனை கொல்லலான்னு முடிவு பண்ணிடுவான். யார்? ரிச்சர்டை. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவான், என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இங்கே வந்து அந்த எங்கே இருக்கார்? ப்ராம்ஃப்ரெட் கேஸ்டில் தான் ரிச்சர்ட் 2 அடைச்சி வச்சிருக்கு. இந்த ப்ராம்ஃப்ரெட் கேஸ்டில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து கேஸ்டில் கீப்பர் வந்து இவனுக்கு வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க. யாருக்கு? ஃபார்மர் கிங்கான ரிச்சர்ட் 2க்கு. அது கொடுக்குறதுக்கு முன்னாடி கேஸ்டில் கீப்பர் தான் சாப்பிட்டுட்டு அது வந்து பாய்சன் பண்ணப்பட்டிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவார். செக் பண்ணி தான் கொடுப்பாரு. அப்படி கொடுத்துட்டு என்ன சொல்லுவார்னா, சார் பியர்ஸ் ஆஃப் எக்ஸ்டன் வர்ற வரைக்கும் தான் இதெல்லாம் செக் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். இல்லைன்னா அவர் வந்துட்டார்னா அவர் இந்த மாதிரிலாம் பண்ண விட மாட்டார், தடுத்துருவார். ஹி ஃபோர்பிடன் இட் அப்படின்னு வந்து சொல்லிடுவான். சொன்னதுக்கப்புறம் வந்து ரிச்சர்ட் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த கீப்பரை வந்து கோவமாக ஸ்ட்ரைக் பண்ணிடுவான், அடிச்சிடுவான். ஆனால் அந்த கீப்பர் வந்து பயங்கரமாக கத்துவார். அதுக்குள்ளே எக்ஸ்டனும் அவன் கூட இருப்பாங்கள்ல, அவன் கூட சேர்ந்தவங்களும் உள்ளே வேகமாக ரஷ் ஆகி உள்ளே போய் பார்ப்பாங்க என்ன நடக்குன்னு. அதுக்கப்புறம் ரிச்சர்டுக்கும் எக்ஸ்டனோட அக்கம்ப்ளிஷர்ஸ்க்கும் சண்டை வந்துடும். ரிச்சர்ட் வந்து அவங்களெல்லாம் கொன்றுவான். கடைசியில் எக்ஸ்டன் வந்து இவனை கீழே தள்ளி விட்டு ரிச்சர்டை கீழே தள்ளி விட்டு ஜெயிச்சிருவான். அதுக்கப்புறம் வந்து ரிச்சர்ட் வந்து இவனை எக்ஸ்டன்ட்டு சொல்லுவான், நீ வந்து கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவேன், உன்னோட சின்னுக்கு நீ செத்து நரகத்துக்கு தான் போவேன், அந்த மாதிரிலாம் வந்து ரிச்சர்ட் சொல்லுவான். அதுக்கப்புறம் இவர் ரிச்சர்டை வந்து கொலையும் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்து வின்சர் கேஸ்டில் இருக்கார்ல, அங்கே அவருக்கு ஒரு பேட் நியூஸ் வந்து கிடைக்கும். என்னதுன்னா வந்து ரிபல்ஸ்லாம் வந்து இவருக்கு எதிராக இருப்பாங்களே ஹென்ரி போலிங்ப்ரோக்கு, அவங்கள வந்து க்ளௌசஸ்டர் அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, தீ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லி நியூஸ் வரும். இன்னொரு குட் நியூஸ் என்ன வரும் அப்படின்னா வந்து மெயின் கான்ஸ்பிரேட்டர்ஸ் ஹென்ரி போலிங்ப்ரோக் அகெயின்ஸ்ட் பண்ணியிருப்பாங்களே லார்ட் சாலிஸ்பரி எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. அவங்களோட ஹெட்ஸ் எல்லாமே வந்து அவங்க மட்டும் இல்லாமல் நிறையா நோபல்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. அவங்களோட ஹெட்ஸ்லாம் வந்து லண்டனுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு மற்ற எல்லாருமே ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது அவர் சந்தோஷமாக இருக்கும். இந்த டைமில் தான் வந்து அவர் வந்து ஆனால் இந்த ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்து பிஷப் ஆஃப் கேர்லஸில் வந்து இது பண்ண மாட்டார். அவருக்கு வந்து என்னன்னா வந்து அவருக்கு ஒரு மெர்சி, ஒரு இறக்கம் காமிச்சு அவர்கிட்ட என்ன சொல்லுன்னா, நீ வந்து உனக்கு ஒரு சீக்ரெட் பிளேஸ் கண்டுபிடிச்சி நீ வந்து அங்கே ஓடி போயிரு, நீ வந்து உனக்குன்னு லோ ப்ரொஃபைல் தான் வச்சுக்கிடணும், உன்னோட லைஃப்பை நீ தனியாக ஒரு அமைதியாக வந்து வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிடுவாங்க. அவரை மட்டும் கொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டன் வரான், ரிச்சர்டோட பாடியை காஃபினில் வச்சு இப்படி கொண்டு வந்துட்டு போலிங்ப்ரோக்கிட்ட சொல்கிறான், நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு கியூ கொடுத்தீங்க உங்கள் மவுத் மூலமாக, அதனால நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்துட்டு அவனை அப்ரிஷியேட் பண்ணுவான்னு நினைப்பான். ஆனால் ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்து நான் அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலையேன்னு அப்படியே அவன் மாற்றி இது பண்ணிடுவான். அப்புறம் ஹென்ரி போலிங்ப்ரோக் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து இவனை வந்து நான் வந்து இவன் பண்ணதை வந்து ஹேட் பண்ணுறேன், மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்து எக்ஸ்டனை வந்து இந்த கோர்ட்டை விட்டு வெளியே போ, நீ வந்து கண்டிப்பாக கில்ட்டோட தான் நீ வந்து அலையணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு நீ இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை வெளியே அனுப்பிட்டு இவன் என்ன ப்ராமிஸ் பண்ணுவான் அப்படின்னா வந்து நான் வந்து ஹோலி லேண்டான ஜெருசலேமுக்கு போய் எனக்கு வந்து அவனை நான் சொல்லி தான் அவன் மர்டர் பண்ணுறான்னு சொல்கிறான். ஸோ அந்த பாவத்தை வந்து எனக்கு அது கில்ட்டாக இருக்குது. ஸோ அந்த சோல்லேருந்து எனக்கு அந்த விஷயங்கள் வந்து கில்ட்டு போகிறதுக்கு நான் ஜெருசலேம் போகிறேன் டு வாஷ் மை கில்ட் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லுவான். அது ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்து என்ன ஆர்டர் பண்ணுவான்னா,
ரிச்சர்டுக்கு வந்து ஒரு சேடான ஃபியூனரல் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்தவங்க எல்லாமே ஸ்டேஜ்லேருந்து ரொம்ப மார்னிங்னா அவன் இறந்துட்டான ரிச்சர்டு. ஸோ அதுக்கு வருத்தப்பட்டு அவங்க போவாங்க. இப்போ இம்பார்ட்டண்ட் கோட்ஸ் பாருங்கள். அந்த இம்பார்ட்டண்ட் கோட்ஸ் for gnatting sorrow hath less power to bite, the man that makes at it sets it light. இது வந்து யார் சொன்னான்னா ஜான் ஆஃப் காண்ட் வந்து அவன் சன்ட்ட சொல்லியிருப்பார். அவன் சன்னை வந்து பேனிஷ் பண்ணும்போது நீ வந்து கவலைப்படாத அந்த மாதிரி அவரை கன்சல்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து his rash fierce blaze of riot cannot last for violent fires soon burn out themselves. ஸோ இவர் என்ன சொல்லுவார், டியூக் ஆஃப் யார்க்கிட்ட சொல்லுவார் இந்த விஷயத்த. இவர் டெத் பெட்டில் இருக்கும்போது என்னென்னா வந்து ஒரு யாருன்னா ஹிஸ் ரேஷ் ஃபயர்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த கிங் ரிச்சர்ட் II வந்து சொல்லியிருப்பார். அவன் வந்து பயங்கர இதாக கொடூரமாக இருக்கான் அவனோட ரையாட்லேருந்து. இது வந்து கடைசி வரைக்கும் அவனுக்கு வந்து அந்த ரையாட் அந்த த்ரோன் வந்து நீடிக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அவன் வந்து எந்த வயலண்ட்டாக ஃபயர் பண்ணுறானோ அதை அவனையே வந்து அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஜான் ஆஃப் காண்ட் வந்து அவங்க பிரதரான டியூக் ஆஃப் யார்க்கிட்ட ரிச்சர்ட் II பற்றி சொல்கிற கோட்ஸ். அடுத்த கோட் பாருங்கள். இது ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்பீச் ஆஃப் ஜான் ஆஃப் கண்ட். ஏன்னா ஜான் ஆஃப் கண்ட் இதில் லேமெண்ட் பண்ணுவார். த ராயல் த்ரோன் ஆஃப் கிங்ஸ், த ஸ்கெப்டர்ட் ஐசல், த earth of majesty, the seat of moss, the other Aden demi paradise, this blessed plot, this earth, this realm, this England is now leased out. I die pronouncing it like to a tenement or pelting form. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து ராயல் த்ரோன் ஆஃப் கிங் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட மெஜஸ்டி எல்லாத்தையுமே மெஜஸ்டி எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் வந்து ஒரு பேரடைஸ் மாதிரி வாழ்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கிலாண்டை என்ன பண்ணிட்டாரு, லீஸ்க்கு விட்டுட்டாரு. நான் வந்து இதை வந்து சொல்லிகிட்டே செத்து போகிறேன். அவர் வந்து லீஸ்க்கு விட்டுட்டார். இது வந்து ஒரு தோட்டத்தை வந்து லீஸ்க்கு விடுற மாதிரி, ஒரு நிலத்தை லீஸ்க்கு விடுற மாதிரி இங்கிலாண்டை வந்து லீஸ்க்கு விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு லேமெண்டேஷன் பண்ணுற ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்பீச் ஆஃப் ஜான் ஆஃப் காண்ட். அடுத்த பாருங்கள். Some unborn sorrow ripe in fortune's womb is coming toward me, and my inward soul with nothing trembles at something it grieves. இது வந்து யார் சொல்லுவாங்கன்னா குயின் இசபெல்லா வந்து சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு பிறக்காத ஒரு சோகம் வந்து ஒரு ஃபார்ச்சூன் நல்லா செழிப்பாக இருக்கிற ஒரு ஊம்னா அந்த நம்மளோட கற்பப்பை சொல்லுவாங்கள்ல, அதுதான் அந்த வயிற்றில் வந்து அந்த ஒரு ஃபார்ச்சூன் ஊமில் வந்து அந்த சாரோ வந்து வருது, உருவாயிருக்கு. அது வந்து யார்கிட்ட வருதுன்னா என்கிட்ட வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோகம் வந்து இசபெல்லா கிட்ட வருதான். அண்ட் மை இன்வர்ட் சோல் வித் நத்திங் ட்ரெம்பிள்ஸ் அட் சம்திங் இட் கிரீவ்ஸ். என் இன்னர் சோலில் வேறு எதுவுமே இல்லை, ஏதோ ஒரு கிரீவ்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கிங் இல்லாததை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. கிங் வந்து அயர்லாண்ட் போகிற டைமில் அவங்களுக்குள்ளே ஒரு சோகம். ஸோ கெட்டது நடக்கும்னா ஒன்று தோணுமாங்களா, அந்த மாதிரி. 5th கோட் பாருங்கள். Telling me these news of woe, pray God the plants though grafts may never grow. இது வந்து யார் சொன்னாங்கன்னா இசபெல்லா வந்து அந்த ஓல்டர் கார்டனர் இருப்பார்ல அவர்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு வந்து அந்த சோகமான நியூஸை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ப்ரே பண்ணுவேன், நீங்கள் வந்து போடுற பிளான்ட் எதுவுமே க்ரோ ஆகாது அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் பட்ஸி அந்த இது போடுற பிளான்ட்டுன்னா பிளான்ட்டை வந்து மீன் பண்ணாது. ஆக்சுவலாக இவர் என்ன சொல்லியிருப்பார், ஓல்டர் கார்டனர், நீங்கள் அந்த மாதிரி கண்ட்ரியில் உள்ளது எல்லாமே வந்து கிங்க்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது.
ஸோ காமனர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹென்ரி போலிங்ப்ரோக் தான் அந்த இதுக்கு வருவார். ஸோ நீங்கள் போடுறது வந்து வராது, நீங்கள் போடுற பிளான் வளராது, அப்படி அவங்க வந்து மீன் படி இசபெல்லா வந்து அதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க. பட் சி ஆர் ரேதர் டு நாட் சி மை ஃபேர் ரோஸ் விதர். இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இசபெல்லா வந்து ரிச்சர்டை வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் நின்று பார்ப்பாங்கள்ல, அப்போது வந்து அவரை பார்த்த உடனே சொல்லுவாங்க என்னதுன்னா வந்து என்னோடய ஃபேர் ரோஸுங்கிறது ரிச்சர்டை சொல்லுவாங்க, விதர் வாடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு கோட்டு தான் இது. காட் சேவ் தி போலிங்ப்ரோக், வெல்கம் போலிங்ப்ரோக். ஸோ வெல்கம் போலிங்ப்ரோக், காட் சேவ் தீனா யூன்னு வரும். ஸோ கடவுள் தான் உன்னை சேவ் பண்ணார் போலிங்ப்ரோக், வெல்கம் போலிங்ப்ரோக் அப்படின்னு பீப்புள் வந்து சத்தமாக சொல்லிட்டு நடப்பாங்க. இதை வந்து யோர்க் வந்து அவங்க கேஸ்டல் விண்டோலேருந்து பார்ப்பாரு. அடுத்த வில்லன் ட்ரைட்டர் ஸ்லேவ், டியூக் ஆஃப் யோர்க் காலிங் ஹிஸ் சன். அமர்லே இருக்கார்ல, அவரை பார்த்து அவங்க அப்பா வந்து சொல்லுவார், அந்த லெட்டரை எடுத்து பார்ப்பார்ல, பார்த்துட்டு கிங்கை கொல்ல போகிறான் அப்படின்னு தெரிஞ்சோடனே வில்லன் ட்ரைட்டர் ஸ்லேவ் அப்படின்னு சொல்லி கோமா சொல்லுவார். ஹவ் ஐ நோ ஃப்ரெண்ட்ஸ் வில் rid me ஆஃப் திஸ் லிவிங் ஃபியர் அப்படின்னு சொல்லுவார். யார்? ஹென்ரி போலிங்ப்ரோக். அப்படி சொன்னதா யார் சொன்னா? நம்ம எக்ஸ்டன் சொல்லுவார்ல, அதுதான் இந்த இது. ஸோ பிளேசஸ், இந்த பிளேயில் என்னென்ன பிளேசஸ் கொடுத்துருக்காங்கன்னு கொண்டு நான் எடுத்திருக்கேன். வின்சர் கேஸ்டில், நம்ம சொன்னோம் வின்சர் கேஸ்டிலில் தான் ஆக்ட் 1 ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு ராயல் ஹெட் குவார்ட்டர்ஸ், அங்கே தான் கிங்லாம் இருப்பாங்கன்னு சொன்னால வின்சர் கேஸ்டில். அப்புறம் கோவென்ட்ரினா ரிச்சுவல் காம்பட் பண்ணுற ஏரியா. கேஸ்டில் ஆஃப் பிஷப் ஆஃப் எலி அதில் தான் வந்து ஜான் ஆஃப் காண்ட் அவங்களோட டெத் பெட்டில் இருக்கிற பிளேஸ். அடுத்து 5th ஒன் பாருங்கள், இங்கிலாண்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் ஷோர். இதை தான் வந்து ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்து இன்வைட் பண்ண போகிறாரு, அது வந்து சொல்லுவாங்க. அடுத்து ரேவன்ஸ்பர்கில் ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்து லேண்ட் ஆக போகிறாங்க, அந்த பிளேஸ் வரும். அப்புறம் பெர்க்லிஸ் கேஸ்டிலில் தான் யார்? யோர்க் வந்து இருப்பார், நிறையா நோபல்ஸ்லாம் வந்து அங்கே இருப்பாங்க. அதே பிளேஸ்க்கு யார் போவா? நம்ம ஹென்ரி வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஹென்ரி அவங்க கூட சேர்ந்து அந்த நார்த்தம்பர்லேண்டு வில்லோபை எல்லாருமே போவாங்கள்ல, அதுதான் அந்த பெர்க்லிஸ் கேஸ்டில். அது எங்கே இருக்குது? க்ளௌசெஸ்டர் டவுனில் இருக்குது, சவுத் சென்ட்ரல் இங்கிலாண்டு. இட் இஸ் இன் சவுத் சென்ட்ரல் இங்கிலாண்டில் இருக்குது. அடுத்தது வைல்ட் ஹைலாண்ட், இதுவும் க்ளௌசெஸ்டரில் தான் இருக்குது. பெர்க்லிஸ் கேஸ்டில், வைல்ட் ஹைலாண்ட் இதெல்லாமே க்ளௌசெஸ்டர், சவுத் சென்ட்ரல் இங்கிலாந்து. அப்புறம் பிரிஸ்டல் கேஸ்டிலுக்கு யார் போவாங்க? நம்ம இவங்க வின்சர் கேஸ்டில் போகணுன்னு பிளான் பண்ணிட்டு கடைசியில் வேண்டாம் அங்கே போகண்டா, ஹென்ரி போலிங்ப்ரோக் வந்துடுவார்னு சொல்லி பிரிஸ்டல் கேஸ்டிலுக்கு இந்த புஷி க்ரீன்லாம் போவாங்க. பேக்வர்ட் மட்டும் நான் வரலன்னு சொல்லி போயிடுவார். ஸோ இந்த பிரிஸ்டல் கேஸ்டில் வந்து சவுத் ஆஃப் வெஸ்டர்ன் இங்கிலாண்டில் இருக்குது. பெர்க்லி கேஸ்டில் சவுத் சென்ட்ரல் இங்கிலாந்து, இது வந்து சவுத் வெஸ்டர்ன் இங்கிலாந்து. எங்கே? பிரிஸ்டல் கேஸ்டில். இது வந்து இதுக்கும் பெர்க்லி கேஸ்டிலுக்கும் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க 2 பீக்கும். பாக்லோக்லி கேஸ்டில் எங்கே இருக்குது? வேல்ஸில் சொன்னலாம், கோஸ்ட் ஆஃப் வேல்ஸில் இருக்குது. இந்த பாக்லி கேஸ்டில் ஹார்லக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் ஃப்ளிண்ட் கேஸ்டிலுக்கு யார் போவா? ரிச்சர்ட் II அங்கேருந்து வேல்ஸ்லேருந்து நியூஸ் வந்தோன்னா ஃப்ளிண்ட் கேஸ்டிலுக்கு போய் இருப்பார்ல. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் வேல்ஸில் தான், நார்த் ஈஸ்டர்ன் வேல்ஸில் இருக்குது. வெஸ்ட்மினிஸ்டர் ஹால், அங்கே தான் வந்து பேக்வர்ட் வந்து டெஸ்டிமோனி கொடுப்பான். அப்புறம் டவர் ஆஃப் லண்டன் நான் சொல்லியிருக்கேன், ட்ரெடிஷ்னல் பிளேஸ் ஃபார் ஹோல்டிங் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஃப்ரான்ஸ் தான் வந்து குயின் இசபெல்லாவோட நேட்டிவ் கண்ட்ரி. அங்கே தான் வந்து யார் போக சொல்லுவா? ரிச்சர்ட் குயின் இசபெல்லாவை போய் இருந்துக்கோன்னு சொல்லுவார். ப்ராம்ஃப்ரெட் கேஸ்டில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிச்சர்ட் II எங்கே கூட்டு போகணுன்னு பிளான் பண்ணுவாங்க? டவர் ஆஃப் லண்டன். அட்லாஸ்ட் ஹென்ரி போலிங்ப்ரோக் ஆர்டர் ரிச்சர்ட் II இங்கே வந்து போகணும், எங்கே? நம்ம நார்த் ஆஃப் இங்கிலாண்டில் இருக்கிற ப்ராம்ஃப்ரெட் கேஸ்டிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிடுவார். அண்ட் அவங்க தான் வந்து அவனை இம்ப்ரிசன் பண்ணி கில் பண்ணியிருப்பாங்க. யார்? எக்ஸ்டனுங்கிறவர். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரிச்சர்ட் II முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பொறுமையாக லிசன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து
உங்களுக்கு இது ஓகேவா, புரிஞ்சிருக்கா நான் எழுதியிருக்கிறது எல்லாமே அப்படின்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. அதுவே எனக்கு அந்த சப்போர்ட்டே போதும். தேங்க்யூ ஸோ மச்.